இருக்குமா சார்? அது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தாதான் வருங்காலத்துக்கு நல்லது. தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு தடையாக இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுயநலத்தால, பதவி வெறியால, பணத்திமிரால, நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவதுதான் அது காரணம். பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அங்குள்ள தொண்டர்களும் இரட்டை இலை எங்க இருக்கு, அம்மாவுடைய கட்சி பெயர் இங்க இருக்கு அப்படி என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு இன்றைக்கு பலவீனமாகி வருகிற அம்மாவின் கட்சியை அவங்க தொடர்ந்து நீடித்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு 26 தேர்தலையும் பழனிசாமி படுதோல்வி அடைய போவது உறுதி. இரட்டை இலை சின்னத்தை காட்டி பணபலத்தால மக்களை ஏமாற்ற முடியாது. 26 வரை அவர் முயற்சி செய்கிற உடந்தையாக அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் பாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்த போவது உறுதி. அதனால அங்கு உள்ள தொண்டர்கள், அங்குள்ள நிர்வாகிகள் விழித்து கொண்டு சரியான தீர்வு காணாத வரையில், அவர்கள் முயற்சி செய்யாத வரையில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எனது கருத்து. அதிமுக தற்போது இருக்கிற எம்எல்ஏ வந்து நம்ம கூட தொடர்புல இருக்கிறாங்களா? இன்னமும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நம்ம இல்ல, யாரும் என்னோட தொடர்புல ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதான் சொல்றேன், ஒற்றுமையா ஒன்று சேர வேண்டும், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியதுதான் எல்லாருடைய விருப்பம். ஆனா பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி அந்த கட்சியை கபலீகரம் கொண்டு சுயநலத்தால, பதவி வெறியால அவர் செயல்படுறப்ப அங்குள்ள தொண்டர்கள், நிர்வாகிகள் அவர் இரட்டையில் அங்கே இருக்குன்னு மௌனமாக இருந்தாங்கன்னா எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அவங்க 3வது இடம் சென்ற மாதிரி அவர் என்னதான் கூட்டணி அமைச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்துகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகி வரும். 26 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பழனிசாமி மூடு விழா நடத்தி விடுவார்னு சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து கட்சிக்கு தொடங்கியிருக்காப்ல, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கட்சி ஆரம்பிக்கின்ற உரிமை இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஜனநாயகத்தின் மன்னர்களாகிய மக்கள் கையில் தான் இருக்கு. வந்து கொடிக்கு வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்குது இணையதளத்தில். பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தான் அவங்களோட கலர் தான் அந்த கட்சி கொடி அது மாதிரி சொல்றாங்க. அது வந்து சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது அவங்க தான் அந்த பிரச்சனை. இல்ல, விஜய் கட்சி தொடங்க வந்து திமுக வந்து ஒரு அச்சமா இருக்குதா எப்படிங்கிற மாதிரி? எனக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லுவதற்கு தெரியவில்லை. அந்த கட்சி கொடி சம்பந்தமான பிரச்சனையை அவர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இது போல வெளிநாட்டு பயணங்களால, அதான் ஏற்கனவே ஈர்த்த முதலீடுகளால எல்லா பலன் கிடைத்திருக்கு. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்குங்கிறது தெரியாத நிலையில இப்பவும் மறுபடியும் ஒரு முறை அவர் வெளிநாடு பயணம் செல்வது மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். இருந்தாலும் போயிட்டு வரட்டும், அதனால என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு பேசுவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலத்துக்கு வந்து தொடர்ந்து இதுக்கு உதவி செஞ்சாப்ல, தமிழ்நாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாக்குறாப்ல, அது என்ன காரணம்? அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களையும் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆந்திராவுக்கு வந்து அதிகமான திட்டம் கொடுக்குறாங்க. இல்லைங்க, இந்த பட்ஜெட்ல ஆந்திரா வந்து புதிய மாநிலமா உருவாகி இருக்கிறதுனால அங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக அங்கே தலைநகரமெல்லாம் உருவாக்க வேண்டிய நிலையில் அங்கே அவங்க நிதி கேட்டதை அவர் கொடுத்துருக்காரு. கூட்டணி கட்சிங்கிற மாத்திரம் தாண்டி ஆந்திராவுக்கு நீண்ட நாள் கோரிக்கை அது. அதுபோல் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அவங்க வந்து வருகிற இப்போ ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காங்க, வருகிற காலத்திலையும் செய்வாங்க. இந்த பட்ஜெட்டில் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம், சிறப்பு திட்டம் இல்லாததான் நமக்கெல்லாம் ஏமாற்றம் அளிக்கிறதே தவிர எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நிதிநிலை அறிக்கை தான் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்காங்க. திமுக பாஜக இடையே உள்ள உறவு முறை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சிலர் வந்து அது கள்ள தொடர்பு வச்சிருக்கிற மாதிரி. திமுக மடியில கடன் இருக்கிறதுனால அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல. அதனால
பணத்தை வச்சு இந்த தேர்தலில் பணத்தால் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்த மாதிரி வருங்காலத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இன்னொன்று மடியில் கணம் இருக்கிற காரணத்தினால மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு மண்டியிட்டு நிற்கிறார்கள். மத்திய அரசு முன்பு பாரதிய ஜனதா கட்சி முன்பு திமுக மண்டியிட்டு நிற்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இவங்க தான் நாணயத்தை விடணும்னு போய் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க பெருந்தன்மையாக வந்திருக்காங்களே தவிர இதில் திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உறவு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. கடற்கரையில் பேராசிரியர் வைக்கிறாங்க, அது மக்கள் வரி பணத்தை வீணடிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் சொல்லியாச்சு. நாங்கள் அப்படியே திமுகவுடைய பழக்கமே அப்படி தானே, மக்கள் வரி பணத்தை வீணடிப்பது, அதை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இப்போ இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் புழக்கத்தால், போதை மருந்து பழக்கத்தால் பாலியல் வன்கொடுமைகள், திருட்டு, கொலை, கொள்ளை, கூலிப்படைகள் அதிகரிப்பது எல்லாம் இந்த ஆட்சியில் அதிகரித்து வருது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த அரசாங்கம் சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்கள் இவர்களுக்கு 26 தேர்தலில் உரிய தண்டனை வழங்குவார்கள்.